திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தரமணி, கிண்டி, சைதாப்பேட்டை எல்லாம் போதைப் பொருட்கள் ஈஸியா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அமைச்சர் பாத்தீங்கன்னா அதே நேரத்துல போதை இல்லா தமிழகம் என்று விளம்பரம் செய்யறாரு. கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. கஞ்சா ஜீரோன்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னோட தொகுதி எம்எல்ஏ அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு. இது எதை வச்சு இவர் பயன்படுத்தினா, எதை வச்சு இவர் வெட்டு விளம்பரத்தை தேர்றதுக்காக பேசினாலும் தெரியல. எங்களுடைய பகுதியில ரொம்ப சாதாரணமா கிடைக்கிறது இந்த கஞ்சா பொருள், போதை பொருள் ரொம்ப சாதாரணமா கிடைக்கிறது. இன்னைக்கு இருக்கிற கல்லூரி மாணவர்களும் சரி, பள்ளி மாணவர்களும் சரி ரொம்ப இதை பயன்படுத்தி தங்களுடைய வீட்லயே கூட சரியா போக மாட்டாங்க. அப்படி ஒரு இதுல தடுமாட்டத்துல இருக்கிறாங்க. இதனால தாய்மார்களும் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்கன்றத தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் டிசம்பர் மாதமே பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்லயே கிட்டத்தட்ட 1.5 கிலோ கஞ்சா கிடைச்சிருக்கிறது. இது போலீஸ்லயே ரெக்கார்ட் இருக்குது, பேப்பர்லயே வந்திருக்கு இந்த தகவல். இதையெல்லாம் பார்த்து விட்டு கஞ்சா ஜீரோன்னு சொல்றாருன்னா ஏதோ விளம்பரத்துக்கு தான், வெற்று விளம்பரத்துக்கு தான் அவர் தேடிக்கொண்டிருக்கிறாரு தெளிவா தெரியுது. இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவதற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா மக்கள் நல்ல பாடம் புகட்டுவார்கள். அதே போன்று வருகின்ற 2026 எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக உண்மையான கஞ்சா 0 என்பதை நடவடிக்கை எடுத்து தமிழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா தருவார்.